இந்த நாளிலும் கூட எபேசியர் 2வது அதிகாரம் 21, 22 வசனங்களை யாராவது ஒருவர் வாசிங்க. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த இரவு வேளையிலும் ஆண்டவருடைய மேலான பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்துள்ள பகுதியை ஆவியானவர் வழி நடத்துவீராக. கர்த்தருடைய கரம் கூட இருப்பதாக. ஆவியானவர் தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. எல்லா தடைகளும் மாறுவதாக. அப்படியே கண்களை மூடி ஆண்டவரே நீங்க எங்க மத்தியில உலாவுங்க. ரீபா கதுரு ஷகரபா, ரீபா கந்துரு ஷிகரபா. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. கர்த்தர் நன்மை செய்யும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கடந்த வாரத்தில் சபைன்னா என்னது, சபையை குறித்து வேதத்தில் சொல்லப்படுகிற சில காரியங்களை குறித்து நம்ம தொடர்ச்சியாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம். போன வாரம் சபை என்பது கிறிஸ்துவனுடைய நிறைவு, சபை என்பது கிறிஸ்துவனுடைய சரீரம், சபை என்பது ஒரு குடும்பம் என்று நம்ம சிந்திச்சோம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இன்றைக்கு சபை என்பது பரிசுத்த ஆலயம். அதுதான் நம்ம வாசிக்கிறோம் 21 பரிசுத்த ஆலயம். சொல்லுங்க, பரிசுத்த ஆலயம். புதிய ஏற்பாட்டில் சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இன்னொரு பெயர் பரிசுத்த ஆலயம். அல்லேலூயா. ஆலயம்னா என்னது? பழைய ஏற்பாட்டில் தேவன் வாசம் பண்ணுகிற இடம் தான் ஆலயம். தேவன் வாசம் பண்ணுகிற, தேவனுடைய மகிமை வாசம் பண்ற இடம் தான் ஆலயம். அல்லேலூயா. அப்போ பழைய வாசிக்கிறப்போ, அந்த வேத பகுதியை வாசிக்கிறப்போ 20வது வசனம் சொல்லுகிறது, நீங்க அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாயிருக்கிறார். இப்போ நம்ம எல்லாரும் இந்த இடத்துல ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். இந்த மஸ்கட் தேசத்துல நம்ம ஆராதிக்கிறோம். இந்த ஆராதனையினுடைய, இந்த ஆலயத்தினுடைய அஸ்திவாரம் யாருன்னு கேட்டா இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறபடினால எவ்வளவு புயல் வரலாம், எவ்வளவு பிரச்சனைகள் வரலாம், காற்றடிக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் இயேசு கிறிஸ்து தாமே அதனுடைய மூலைக்கல்லா இருக்கிறபடினால் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. இயேசுதான் மூலைக்கல். இந்த கல்லை குறித்து வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 2வது அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிங்க. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும், மனுஷரால் தள்ளப்பட்ட கற்களாயிருந்தோம். தேவனால் மனுஷரால் தள்ளப்பட்ட கல். இயேசுவை குறித்து கூட வேதம் சொல்லுகிறது, மனிதர்கள் அவர் வந்தபோது ஏற்றுக்கொள்ளல. மனுஷர்களால் தள்ளப்பட்ட கல். இந்த கல்லினால ஒரு உதவியும் கிடையாது, இந்த கல்லினால ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி தள்ளப்பட்ட கற்களை வேதம் சொல்லுகிறது. வாசிங்க, தேவன் தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. பரிசுத்த ஆலயம். இந்த பரிசுத்த ஆலயத்தில கட்டுவதற்கு தேவன் தெரிந்து கொண்ட விலையேற பெற்ற கற்கள். சாலமோன் தேவாலயத்தை கட்டுறதுக்கு சாதாரணமான கற்களை பயன்படுத்தல. நம்ம ஒரு வீட்டை கட்டுறோம், ஒரு சாதாரண வீட்டை கட்டுறதுக்கு எவ்வளவு நல்ல கற்கள் வேணும், எவ்வளவு சிறந்த கற்கள் வேணும், எங்க இருந்து சிறந்த கற்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம தேடி கண்டுபிடிப்போம். சாலமோன் தேவாலயம் கட்டுவதற்கு அவன் சிறந்த கற்களை கொண்டு வந்தான். நீங்க அந்த சம்பவத்தை 1 ராஜாக்கள்
6வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. ஆலயம் கட்டப்படுகையில் அது பணி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட நல்ல கவனிங்க. தேவாலயம் கட்டுற இடத்துல அந்த பணியை செய்யல. அந்த ஆலயம் கட்டுறதுக்கான கற்களை எல்லாம் அது எடுக்கிற இடத்திலே அதை கரெக்டா தட்டி, இவ்வளவு அளவு, இவ்வளவு தேவை, இந்த கட்டடம் கட்டுறதுக்கு இவ்வளவு தேவை அப்படின்னு சரியா தட்டி கரெக்டா, அதுதான் நீங்க அந்த வேத பகுதி சொல்லுகிறது. ஆகையால் அது கட்டப்படும் போது சுத்திகள், வாட்சிகள் முதலான எந்த இரும்பு ஆயுதத்தினுடைய சத்தமும் கேட்கப்படல. தேவாலயம் கட்டுறப்போ ஒரு சத்தமும் இல்லை. காரணம் என்னன்னு சொன்னா, தூரத்திலே வச்சு ஆண்டவர் தேவையில்லாத பகுதிகளை எல்லாம் தட்டி அதெல்லாம் கட் பண்ணி ஆண்டவர் தேவாலயத்திலே கொண்டு நம்மை ஒரு கல்லாய் வைக்கிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் தட்டி, அதுதான் பரலோகத்துல நம்ம போறப்போ அங்க ஒரு சத்தமும் இல்லாதபடி பெர்ஃபெக்டான கல்லாக ஆண்டவர் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. எந்தெந்த இடங்களை சீர்படுத்தணுமோ அந்தந்த இடங்களை எல்லாம் சீர்படுத்தி ஆண்டவர் ஒரு கல்லாய், அதுதான் வேதம் சொல்லுகிறது, தள்ளப்பட்ட கல்லா கிடந்த அந்த கல்லை விலையேற பெற்ற கல்லாய் கர்த்தர் காண்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைய ஆலயத்துல நாம் எல்லாரும் ஒரு கல்லாய் இருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? எத்தனையோ பேர் புறம்பே கற்களாய் கிடக்கிற போது ஆண்டவர் நம்மை பரிசுத்த தேவனுடைய ஆலயத்திலே கற்களாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆலயம், பரிசுத்த ஆலயத்தின் கற்களா நீங்க. அதனாலதான் நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க 1 பேதுரு 2வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல, அல்லேலூயா, ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாக ஆண்டவர் கட்டுறாரு. ஆவியானவர் தங்கறத்தக்கதா, ஆவியானவர் இந்த ஆலயத்துல வந்து தங்கணும், ஆவியானவர் இந்த ஆலயத்துல வந்து தங்கத்தக்கதாய் நம்மளை ஒவ்வொருவரையும் கட்டுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. அதனாலதான் வாசித்த நம்ம எபேசியர் 2வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் கட்டப்பட்டு. இயேசு மேல நம்மள ஒவ்வொருவரையும் கற்களா வச்சு ஆண்டவர் கட்டுறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வையில ஒரு டிசைன் இருக்குது. தேவாலயம்னா இப்படி இருக்கணும், தேவன் விரும்புகிற சபை இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு கற்களை வச்சு கட்டுகிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது இசைவாய் கட்டுகிறார். அதுல ஒரு கல்லு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க, ஐயோ நான் எல்லாம் இந்த மாதிரி இருக்க முடியாதுன்னு சொன்னா இல்ல, தேவாலயத்தின் ஷேப்புக்கு ஏத்தது போல ஆண்டவர் கற்களை வைக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, தேவனுடைய திட்டத்திற்கு ஏற்றபடி இசைந்து கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? தேவனுடைய வரைபடத்துக்கு ஏற்றபடி, ஆமே, தேவனுடைய திட்டத்துக்கு படி நம்ம எல்லாரையும் ஆண்டவர் கற்களா தான் வச்சிருக்கிறார். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, ஆமே, சில கற்கள், ஆமே, ஆண்டவர் சில இடத்துல முன்னாடி வச்சிருப்பார், சில கற்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கும். ஆனா இதெல்லாம் தேவனுடைய வரைபடம். நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த தேவனுடைய படத்திற்குள்ளாக, தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாக நான் இசைந்து கொடுக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி இசைந்து கொடுத்து எல்லாரும் அப்படியே உறுதியாய் கட்டப்படுகிற போது வேதம் சொல்லுகிறது, ஆவியானவருடைய மாளிகையாய் சபை இருக்குமா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? சபையில் ஆவியானவர் தங்கி இருப்பாரா? அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது தேவனுடைய பரிசுத்த ஆலயம். சாலமோன் அன்னைக்கு கற்களை எல்லாம் வச்சு, பொன் வெள்ளி அதெல்லாம் வச்சு கட்டினான். இன்னைக்கு நம்ம தான் ஆலயம். அல்லேலூயா. அதனாலதான் நம்ம பரிசுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க?
நம்ம சரீரம் தேவனுடைய கற்களாய் இருக்கிறது, தேவனுடைய ஆலயத்தின் கற்களாய் இருக்கிறது. அல்லேலூயா. இரண்டாவதாக எபேசியர் 5வது அதிகாரம் 21 33 வரைக்கும் சபைக்கும் கிறிஸ்துவுக்கு இருக்கிற உறவை ஒரு குடும்பத்தினுடைய உறவுக்கு பவுல் ஒப்பிடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம முதலாவது பார்த்தோம், சபை என்பது தேவனுடைய நிறைவு, சபை என்பது தேவனுடைய சரீரம், சபை என்பது தேவனுடைய குடும்பம். அங்க தேவன் தாமே பிதாவாய் இருக்கிறார். சபை என்பது தேவனுடைய ஆலயம், தேவனுடைய கட்டிடம்னு பார்த்தோம். மூன்றாவதாக சபைக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிற உறவை ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவோடு வேதம் ஒப்பிடுகிறது. அல்லேலூயா. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வேத பகுதிக்குள்ள நுழையிறதுக்காக முன்னாடி நம்ம சில காரியத்தை புரிஞ்சு கொள்ளணும். சபையை தேவன் மிகவும் நேசிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சபையை மிகவும் நேசிக்கிறார். அதை எவ்வளவு நேசிக்கிறார் அப்படின்னா, ஒரு புருஷன் மனைவியை நேசிக்கிறது போல ஆண்டவர் சபையை நேசிக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு குடும்பத்துல மனைவியை எவ்வளவு புருஷன் நினைப்பானோ. சிலர் எல்லாம் சபையை குறித்து நிறைய காரியங்களை பேசுவாங்க, நிறைய காரியங்கள் சபையை குறித்து, சபையில் இருக்கிறவங்களை குறித்து, ஊழியக்காரங்களை குறித்து. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, ஒரு மனைவியை குறித்து ஒரு மனிதன் தூற்றி கொண்டு தெரிஞ்சா புருஷன் சும்மா இருக்க மாட்டாங்கிறத நீங்க மறக்க கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருடைய உறவு அது. ஆண்டவர் சபை அவ்வளவு நேசிக்கிறார். நம்ம அதை வாசிக்கலாம். 21 வாசிங்க. தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். புருஷனையும் மனைவியையும் பார்த்து ஆண்டவர் ஃபர்ஸ்ட் பவுல் ஆரம்பிக்கிறார். தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து இருங்கள். ஒருவருக்கொருவர். நல்லா கவனிங்க. சில ஆண்கள் சொல்லுவாங்க, பொண்ணுங்க பேசுறத கேட்கணுமா, மனைவி பேசுறத கேட்கணுமா. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, பெண் புத்தி பின் புத்தி. அல்லேலூயா. அதனால கேட்கவே கூடாதுன்னு சொல்றவங்க இல்ல. வேதம் சொல்லுகிறது தெய்வ பயத்தோட. அல்லேலூயா. சில வேளையில தேவ பயத்தை மனைவி சொல்ல முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஜெபம் பண்ண மனைவி கூப்பிட்டா ஜெபம் பண்ணுங்க. ஆலயத்துக்கு போறதுக்கு மனைவி கூப்பிட்டா ஜெபம் போங்க. சில காரியங்கள்ல மனைவி நல்ல ஆலோசனைகளை தர முடியும். வேதம் சொல்லுகிறது தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். 22வது வசனம். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். நல்லா கவனிங்க. மனைவிகளை பார்த்து பவுல் எழுதுகிறார், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல. சிலர் எல்லாம் சொல்லுவாங்க புருஷனை பார்த்து, நான் கடவுளுக்கு கீழ்ப்படிவேன். அல்லேலூயா. உமக்கெல்லாம் கீழ்ப்படிய முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. எப்படி சொல்லுது வேதம்? சொல்லுகிறத பாருங்க. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சகோதரிகளே, சிலர் பாத்தீங்கன்னா யாரு என்ன சொன்னாலும் கேட்பாங்க, புருஷன் சொன்னா மட்டும் கேட்க மாட்டாங்க. அல்லேலூயா. அப்படி இருக்க கூடாது. வேதம் சொல்லுகிறது உங்கள் சொந்த புருஷருக்கு என்ன செய்யுங்க. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். 23. அதான் கொஞ்சம் ஸ்பீடா போறேன், ஏன்னா நமக்கு அடுத்து நிறைய காரியங்கள் இருக்கிறது. வாசிங்க. கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறார். ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள்னு சொன்னா அதே பவுல் சொல்றாரு, புருஷன் தான் மனைவிக்கு தலையா இருக்கிறார். அல்லேலூயா.
எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்டவருடைய சிருஷ்டிப்புல ஆண்டவர் அப்படிதான் வச்சிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார். கிறிஸ்து சபைக்கு தலை. சபை நமக்கு நினைச்ச மாதிரி எல்லாம் நம்ம செய்ய முடியாது. நம்ம விரும்பினது மாதிரி எல்லாம் சபையில செய்ய முடியாது. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படியணும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு வீட்டுல புருஷன் சொன்னா கீழ்ப்படியவே மாட்டேன்னு மனைவி சொன்னா எப்படி இருக்கும்? அந்த வீட மாதிரி நரகம் கிடையாது. அதே போலதான் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்கு சபை கீழ்ப்படியணும். அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும். நம்ம ஏதோ சபைக்கு வந்தோம், கொஞ்ச நேரம் ஆராதிச்சோம், ஜெபம் பண்ணோம், போனோம்னு இல்ல. ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்துவுக்கு, கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல வாசிங்க, புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். அவரே சரீரத்திற்கு இரட்சகராயிருக்கிறார். இந்த சரீரத்தை எல்லாம் காக்கிறது அவர். அல்லேலூயா. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, அதனால சபையானது இங்க சொல்லப்படுகிறது. ஆதி திருச்சபையில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு சபைக்கு போறீங்க, சபையில ஆண்டவருடைய வசனத்திலிருந்து எடுத்து சில காரியங்களை உங்களுக்கு போதிக்கிறாங்க. பிரதர் இப்படிதான் இருக்கணும், பிரதர் இப்படிதான் நீங்க வாழணும், இப்படிதான் இருக்கணும். சில வேளையில நமக்கு அது ரொம்ப கடினமா இருக்கும். சிலரெல்லாம் சொல்லுவாங்க, இப்படியெல்லாம் நான் சபைக்கு போக முடியாது, இப்படியெல்லாம் ஆராதிக்க முடியாது. ஆனா ஆதி திருச்சபையில் அப்படியெல்லாம் இல்லை. சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா கிறிஸ்து என்ன சொன்னாலும் கீழ்ப்படியும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்மவும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போறப்ப நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கணும், நம்ம சபை கிறிஸ்துவுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படியணும். அல்லேலூயா. அல்லேலூயா. முன்னாடி பார்த்துருக்கீங்கன்னா, பழைய காலத்துல ஒரு 50 இல்லைன்னா ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம வயதான தாய்மார்கள் புருஷன் என்ன சொன்னாலும் அவங்க கீழ்ப்படிவார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதே ஒரு கான்டெக்ஸ்ட்ல தான் பவுல் சொல்றாரு, எல்லாவற்றிலும் நம்ம சபை கீழ்ப்படிய வேண்டும். சொல்லுங்க, கீழ்ப்படுகிறது தான் சபை. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கீழ்ப்படுகிறவங்க தான் சபையின் அங்கத்தினர். அல்லேலூயா. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும், தேவ மனுஷர்களுக்கு கீழ்ப்படியணும், ஊழியக்காரங்களுக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா நம்ம அதற்கு கீழ்ப்படியணும். கடந்த வாரத்திலே நான் உங்களுக்கு சொன்னேன், நம்ம கீழ்ப்படிந்து தம்மை நடத்துகிறவர்களுக்கு நம்ம கீழ்ப்படியணும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு நம்ம கீழ்ப்படியணும். நான் கீழ்ப்படியாம வாழ்வேன்னு சொல்ற இடம் இல்ல சபை. நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. 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 அதுக்கப்புறம் வாசிங்க 25வது வசனத்தை வாசிங்க. புருஷர்களே, புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. நிறைய புருஷர்கள் இருக்கிறோம், நம்ம சொல்லுங்க. அல்லேலூயா. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். வாசிங்க. அப்படியே அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து, சபையில் அன்பு கூர்ந்தார். சொல்லுங்க, சபையில் கிறிஸ்துவும் அன்பு கூர்ந்தார். இயேசு கிட்ட போய், ஏசையா உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு கேட்டா அவரு சொல்லுவாரு, எனக்கு சபையை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவார். அல்லேலூயா. சிலரெல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு கிறிஸ்துவ பிடிக்கும், பைபிளை பிடிக்கும், ஆனா சபையை பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்படி இல்லை. அல்லேலூயா. ஒரு மனிதன், வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவும் சபையில்
அன்பு கூர்ந்தார். நிறைய பேர் பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி டார்லிங், வார்த்தைக்கு வார்த்தை ஐ லவ் யூ அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஐ லவ் யூ சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு யோசிச்சு பாருங்க. கல்யாணத்துக்கு பிறகு ஐ லவ் யூ சொன்னவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவும் சபையில் என்ன செய்தாரா? அன்பு கூர்ந்தாரா, அன்பு கூர்ந்தாரா. நம்மவும் சபை மேல அன்பா இருக்கணும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. சபைக்காக ஜெபிக்கிறது, சபைக்காக சபை மேல அன்பா இருக்கிற ஒரு மனுஷன், கிறிஸ்துவனுடைய இருதயத்தை அறிஞ்ச மனுஷன் சபை மேல அன்பா இருப்பான், சபை ஜனங்கள் மேல அன்பா இருப்பான். கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வாசிங்க, அந்த வசனம் சொல்லுகிறது, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தா. அல்லேலூயா. ஊருக்கு போன் பண்றப்போ காலையில இருந்து சாயங்காலம் வரை, சிலரெல்லாம் வாரத்துல ஒரு நாள் தான் போன் பண்ணுவாங்க. பண்றதும் ஒரு அரை மணி நேரத்துல திட்டிட்டு போனை வைக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அன்பு கூர்ந்து சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. எங்களுக்கு அன்பா பேசுறதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. எங்க குடும்பத்தை இயேசு எப்படி சபையை நேசிக்கிறார். நீங்க சபை ரொம்ப பெர்ஃபெக்ட்னு பைபிள் சொல்லல. நீங்க அடுத்த வசனத்தை வாசிங்க. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுகினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்று இல்லாம. அப்படின்னா சபையில பரிசுத்தம் அசுத்தம் இருக்கா? இருக்கு. கரை இருக்கா? இருக்கு. திரை இருக்கா? இருக்கு. ஆனா ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சபையை நேசிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற எடுத்துக்காட்ட பாருங்க. சிலர் எல்லாம் மனைவி கிட்ட ஒரு சின்ன குறை இருந்தா எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு தருவாங்க. அல்லேலூயா. அக்கா கிட்ட, அண்ணங்கிட்ட, சகோதரர்களுக்கிட்ட, பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்படி இருக்க கூடாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறத நீங்க கவனிச்சு பாருங்க. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? கரை திரை முதலானவைகள். நிறைய குறைகள் இருக்கலாம். ஆண்டவர் ரொம்ப சைலண்டா இருக்கிறாரு. ஆண்டவர் டெய்லி வார்த்தையை கொடுக்கிறாரு, வசனத்தை கொடுக்கிறாரு. எப்படியாவது இந்த சபை பரிசுத்தம் ஆகும், நான் விரும்புற சபையா மாறும். அதான் வேதம் சொல்லுகிறது, வசனத்தை கொண்டு அவர் பரிசுத்தமாக்குகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தன்னுடைய சபை தனக்கு பக்கத்துல ஒரு மகிமையுள்ள சபையா, மகிமையுள்ள குளோரியஸ், ஆண்டவர் விரும்பக்கூடிய ஒரு சபையா, ஆண்டவருக்கு பிடிச்ச ஒரு மனவாட்டியா, ஆண்டவர் நேசிக்கத்தக்க ஒரு மனவாட்டியா தனக்கு பின்னாடி உட்கார்றதுக்கு வேதம் சொல்லுகிறது தன்னையே ஒப்பு கொடுத்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தன்னையே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. நிறைய வேலையில பொதுவா நம்ம எல்லாரும் வேலை பார்க்கிறோம். வேலை பார்க்கிற புருஷர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நம்ம மனைவி ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க என்ன வேணும்னாலும் பண்ணுவாங்க. ஆனா மனைவி ஒரு சின்ன தவறு செய்து அவங்கள அதை சகிக்க முடியாது. அல்லேலூயா. வேதம் சொல்றதை கவனிங்க. ஆண்டவர் தம்முடைய வசனத்தை கொண்டு சபையை ரொம்ப நேசிக்கிறாராம். அல்லேலூயா. ஒரு தவறு செய்தா தண்ணி, அதான் அந்த வசனம் சொல்றதை வாசிங்க. திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரிக்கிறாராம். வசனத்தை கொண்டு சுத்திகரிக்கிறார். ஒரு சின்ன தவறு இருந்தா நம்ம கிட்ட பேசுறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளை சுத்திகரிக்கிற ஆண்டவர், நம்மளை சுத்திகரிக்கிற ஆண்டவர்.
அல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியமான காரியம், நம்மளை எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாம் ஆண்டவரை மாதிரி பரிசுத்தமா இருந்தோம்னு வச்சுக்கோங்க, எல்லாரையும் அழிச்சு போட்டுருவோம். ஆனா ஆண்டவர் தன்னுடைய சபை, தன்னுடைய மனவாட்டி சபை. உங்களுக்கு தெரியுமா, நான் அந்த வசனத்தை வாசிச்சுட்டு இருந்தப்போ ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு புருஷன் மனைவி கிட்ட எதையும் மறைக்க மாட்டான். நம்ம அதை தொடர்ந்து வாசிக்கலாம். அந்த அளவு ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்துறது யாருக்கிட்டேன்னா சபை கிட்டதான். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு அதுதான் சபைய ஆண்டவருடைய நெருங்கிய உறவாய் ஆண்டவர் பார்க்கிறார். அதனாலதான் நம்ம ஆண்டவர் கூட ஒரு நெருங்கிய உறவு இருக்கணும். நிறைய வேளையில சபையில இந்த உறவுல இருந்து பிசாசு நம்மளை கொண்டு போயிடுவான். நமக்குள்ள பாவம் இருக்கும், உண்மையான மனம் திரும்புதல் இருக்காது, உண்மையான ஜெப வாழ்க்கை இருக்காது, நம்ம பாவத்தில் இருப்போம். நமக்கு ஆண்டவர்கிட்ட போக தோணாது. ஆண்டவரை விட வேற எதெல்லாமோ பெருசா தெரியும். வேலை பெருசா தெரியும், பணம் பெருசா தெரியும், பதவி பெருசா தெரியும். ஆனா ஒரு மணவாளனுடைய இருதயம், அல்லேலூயா, 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 ஆமே. தெரியுமா, பொதுவா ஒரு நல்ல புருஷன் மனைவி 2 நாள் 3 நாள் பேசலைன்னாலே அவங்களால அதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாது. அல்லேலூயா. அதே போலதான் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருக்கு நம்ம பேசாம இருந்தா தாக்கு பிடிக்க முடியாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சபை அப்படி ஆண்டவர் அப்படி நேசிக்கணும். அல்லேலூயா. நம்மளை அப்படிப்பட்ட அன்பிற்கு நேராய் கர்த்தர் இழுத்து செல்வாராக. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அந்த அன்பை எங்களுக்குள்ள ஊற்றுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஒரு மணவாளன், ஒரு மணவாட்டி மணவாளன் மேல எவ்வளவு அன்பா இருப்பா, அதே போல சபையில ஒரு அன்பை தேவன் ஊற்றுவாராக. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 28வது வசனத்தை வாசிங்க. அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரமாக. நிறைய வேளையில மனைவிகளை வேறொரு சரீரமா நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய சிருஷ்டிப்பை பாருங்க. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து வாசிங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று கண்டார். அதுவரைக்கும் நல்லது நல்லது நல்லது. மனுஷனை படைச்சிட்டு ஆண்டவர் சொல்லுகிறான் மிகவும் நல்லதுன்னு சொல்ற ஆண்டவர் உணர்கிறார் நல்லதல்ல. எது நல்லதில்லை அப்படின்னா, மனுஷன் தனிமையா இருப்பது. நிறைய இப்போ வாலிப பிள்ளைங்கள்லாம் இப்போ ஒரு புதிய ட்ரெண்டு, கல்யாணம் ஆகாமலே. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிடுறேன், எதுக்கு கல்யாணம்? அதுவும் வீட்டில் தாயும் தகப்பனும் சண்டை போட்டுட்டு இருந்தா பிள்ளைங்க இந்த 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 வாழ்க்கையே வேணான்னு சொல்ற பிள்ளைங்க இருக்காங்க. ஆனா ஆண்டவருடைய திட்டத்தை பாருங்க. மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று கண்டார். வாசிங்க. உடனே ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறத வாசிங்க. 19வது வசனம். தேவனாகிய கர்த்தர் சகல மிருகங்களையும் சகல பறவைகளையும் மனுஷங்கிட்ட கொண்டு வர்றாரு. நாயை கொண்டு வர்றாரு, பூனையை கொண்டு வர்றாரு. மனுஷனும் கொஞ்சம் விளையாடுறான். செல்ல பிராணிகளுக்கிட்ட அதுதான் மனுஷங்களுக்கு ஒரு பிரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்தையும் கொண்டு வர்றாரு. ஆனா வேதம் சொல்லுகிறத வாசிங்க. 20வது வசனம் கடைசி பகுதி. ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்துவனுடைய ஏற்ற துணை எது தெரியுமா? சபை. அல்லேலூயா,
கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகத்துல கிறிஸ்துவுக்கு ஏற்ற துணை சபை. நீங்க அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை, உடனே அவனுக்கு ஒரு உறக்கத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் உறங்குனா அவன் சரீரத்திலிருந்து ஒரு விலா எலும்பை எடுத்து ஒரு மனுஷியை உண்டாக்குனா அப்படின்னு வேதம் சொல்லுது. அதுதான் வேதம் சொல்லுகிறது. தங்கள் சொந்த சரீரமா இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மனைவி என்பது வேற ஒரு சரீரம் இல்ல, தன்னுடைய சொந்த சரீரம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேதம் அதுதான் சொல்லுகிறது, தன்னுடைய சொந்த சரீரமா இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்க கை கால் யாராவது குறை சொல்லுவீங்களா? அல்லேலூயா. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல. வேதம் சொல்லுகிறத பாருங்க, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. எப்படி ஒரு புருஷன் வேலை செய்து உழைச்சு குடும்பத்தை போஷித்து பாதுகாக்கிறானோ, அதே போல ஆண்டவர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே போஷித்து காப்பாற்றுவார். நம்மளை அழிந்து விட மாட்டார். நம்மளை நிர்கதியாய் விடவே மாட்டார். ஒரு மனுஷன் ஆண்டவர் சபையில இருக்கிற ஒரு மனுஷனை வேதம் சொல்லுகிற அவனை போஷித்து காப்பாற்றுகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதனால்தான் நீங்க 32வது வசனம் சொல்லுகிறது, இந்த ரகசியம் பெரிது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, இந்த ஆதாம படைச்சு இந்த ஏவாளை படைச்ச உடனே ஆதாம் ஒரு பாடலை பாடுறான். ஏற்ற துணையை கொண்டு வந்த உடனே, அவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுது, அவன் தாயையும் தகப்பனை விட்டு பிரிந்து மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அந்த வார்த்தை சொல்ற அர்த்தம் இதுதான். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம அப்பா அம்மாவை கைவிட்டுறணுங்கிற அர்த்தத்துல சொல்லல. நம்ம அம்மாவை நம்ம பராமரிக்கணும். ஆனா குடும்ப வாழ்க்கை என்று வருகிற போது புருஷனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற உறவு உன்னதமான உறவு. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அர்த்தத்துலதான் அந்த வேத பகுதி சொல்லுகிறது, தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சிலரெல்லாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சில தீர்மானங்களை எடுக்கணும்னா மனைவி கிட்ட கேட்கறத விட அப்பா அம்மா கிட்ட தான் ஃபர்ஸ்ட் போய் கேட்பாங்க. அல்லேலூயா. நம்ம நிறைய பேர்கிட்ட தீர்மானம் கேட்கறது நல்லதுதான். ஆனா புருஷனும் மனைவியும் இணைந்து ஜெபித்து எடுக்கிற தீர்மானங்களே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுல மூணாவது ஒரு நபருக்கு நீங்க இடம் கொடுக்கவே கூடாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்துல ஒரு நபருக்கு இடம் கொடுத்ததுனால அந்த குடும்பமே சிதைக்கப்பட்டது. ஆசீர்வாதத்தை இழந்து போனாங்க. அல்லேலூயா. சகோதரர்கள் கவனமா இருக்கணும். உங்க மனைவிக்கும் உங்களுக்கும் இடையில வேற யாரும் இருக்கக்கூடாது. நிறைய பேர் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய இந்த அப்ளிகேஷன் மீடியாலாம் இருக்குது. உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் இடையில அதை தவிர வேற ஒருத்தங்க கிட்ட நீங்க எந்த விதத்திலும் பேசக்கூடாது. அல்லேலூயா. சகோதரிகளும் அப்படிதான். உங்களுக்கும் உங்க புருஷனுக்கும் இடையில இருக்கிற உறவுக்கு மேலாக வேற ஒரு ஆண்களோடும் நம்ம பேசக்கூடாது.
எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி வர எல்லார்கிட்டையும் பேசுங்க, பழகுங்க, சகோதரனா சகோதரியா பேசுங்க. அதற்கு அப்பாற்பட்டு உங்களை நீங்க பாதுகாக்கணும். அல்லேலூயா. எத்தனையோ குடும்பங்கள் சிதைக்கப்பட்டிருக்கு தெரியுமா? முன்னாடி நான் இந்த ஹெயில்ல அந்த கேம்புகளில் ஊழியம் செய்கிறப்போ அப்போ இந்த டாலர் ஒரு இது உண்டு. அப்போ $1000 போட்டால் நம்ம ஃபோனில் பேச முடியும். அதில் யாராவது ஒருத்தங்க ஃபோனில் டாலர் போட்டிருப்பாங்க. அதில் ஒரு நபர் வீட்டுக்கு கூப்பிடுறதுக்காக ஒரு இன்னொரு கூட வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு பிரதருக்கு அவருடைய ஃபோனில் அவர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவார். கொஞ்ச நாள் தாண்டி அவர்கிட்ட மனைவி ஒழுங்கா பேசலை. அந்த டைம் தான் கொஞ்ச நாள் தாண்டி நான் அவரை சந்திக்கிறப்ப அவர் சொன்னார், அந்த ஃபோன் யாருக்கிட்ட இவர் வாங்கி பேசுவாரோ அந்த மனுஷனுக்கும் தன்னுடைய மனைவிக்கு இடையில சில காரியங்கள் வந்ததா அவர் சொன்னார். அல்லேலூயா. நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, தேவ பிள்ளைகளை நம்ம குடும்பத்தின் பரிசுத்தத்தை பாதுகாக்கணும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. வேற எந்த நபருக்கும் நீங்க இடம் கொடுக்க கூடாது. குடும்பம் பரிசுத்தமானது. நம்ம எல்லாம் இங்க தொலைவில் இருக்கிறோம். நிறைய பேர் பணம் இருக்கிறதுனால கூப்பிடுவாங்க, பேசுவாங்க. ஆனா உங்க மனைவிக்கும் உங்களுக்கு இருக்கிற உறவு கடையில வேற எந்த உறவும் வந்துடக்கூடாது. சில வேளையில மனைவி கோவப்படலாம், புருஷன் கோவப்படலாம். அந்த உறவு தான் கடைசி வரை நிற்கும் என்பதை நீங்க மறக்க கூடாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு சத்தியம் தெரியுமா? பைபிள் சொல்லுகிறது, விபச்சாரியினுடைய வாய் தேன் கூடு போல ஒழுகுமா. அல்லேலூயா. தேவ பிள்ளைங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நம்முடைய குடும்பம், சபை, இங்க நம்ம எப்போதும் ஜெபிக்கணும். ஆண்டவரே எங்களை பரிசுத்தமா காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 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 ரொம்ப கவனம். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, இந்த ரகசியம் பெரிது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்கும் சபைக்கு இடையில ஒரு ரகசியம் இருக்கிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் எழும்பி நிற்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நிற்போம். சபையை தேவன் ரொம்ப அன்பு செய்றாராம். சபை மேல ரொம்ப ஆண்டவர் அன்பா இருக்கிறாரா. நான் கடந்த வாரத்துல ஒரு முறை இப்படி சிந்திச்சேன், ஏன் இந்த பாஸ்டர் ஊழியம்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் இந்த பைபிள் வசனத்தை எல்லாம் சிந்திச்சப்ப என் மனசுல வந்த காரியம், அவருடைய மனவாட்டிய பராமரிக்கிற ஒரு சின்ன பொறுப்பை என்னுடைய கையிலும் கொடுத்திருக்கிறாரே என்பதை நினைத்து நான் சந்தோஷப்பட்டேன். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய வேலை பாருங்க. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, ராஜாதி ராஜாவுடைய மனவாட்டி நாங்கள், ராஜாதி ராஜாவுடைய மனவாட்டி நாங்கள். எங்கள் அவருக்கு பிரியமா காத்துக்கொள்ளுவோம், அவருக்கு பிரியமான பரிசுத்தமா காத்துக்கொள்ளுவோம். ஆண்டவரே, எங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவுல வேற யாரையும் நாங்க அனுமதிக்க மாட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமே. கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுப்போமா? கரங்களை உயர்த்தி அமெரிக்கா பாஷா கரவா தீரபாஷா கரோ
ஆமென். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரே உமது பிள்ளைகளை உங்க கரத்தில் தருகிறேன். ஆண்டவரே சபையினுடைய உன்னதமான நோக்கத்தை உணர்ந்தவர்களா சபை ஆண்டவர் என்ன நோக்கத்திற்காய் அழைத்திருக்கிறீரோ சபையை பரிசுத்தமா காத்துக்கொள்ளுங்க. வேதம் சொல்லுகிறது போல சபை தேவனுடைய ஆலயமா இருக்கிறது, சபை கிறிஸ்துவனுடைய மனவாட்டியா இருக்கிறது போல எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய அன்பிற்கு நேராக இழுத்து செல்லும். அதற்கு விரோதமான எந்த காரியங்களும் எங்க வாழ்க்கையில் இல்லாதபடி ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய கரம் கூட இருக்கட்டும்ப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புங்க. ஒவ்வொருவரோடு உடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நம்மளுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். God bless you all. Amen. Praise the Lord.